கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இல்லையா? இங்கே பவுலடியார் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது யாருக்கு நித்திய ஜீவனை அளிப்பாராம்? இல்லை பதில நாம் பார்க்கிறோம். யாருக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்னு சொல்லி மேல் பகுதியில் பார்க்கிறோம். ஒன்று, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யணும். நற்கிரிகளை செய்யறதுல சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு துர்க்கிரியில சோர்ந்து போகாம செய்யறாங்க. அப்படி இல்லை, நாம் நற்கிரிகளை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. அடுத்தது, மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிப்பார் சொல்றார். மகிமை அதாவது உலகத்தினால் வருகிற மகிமை அல்ல, தேவனால் வருகிற மகிமை, ஆவிக்குரிய காரியங்களால் வருகிற மகிமை, அது சொல்றார். அடுத்தது கனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆக பிதாவினால் வருகிற கனத்தை குறித்து பார்க்கிறோம். கனம், மகிமை, கனம். அடுத்தது அழியாமையும். மாம்சீகம் அழிந்து போகும். ஆகவே இந்த உலகத்தினுடைய காரியங்களை, அழிந்து போகிற காரியங்களை தேடாமல் அழியாத நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை தேடுகளுக்கு சொல்றார். அழியாமையையும் தேடுகளுக்கு என்ன பண்ணுவாராம்? நித்திய ஜீவன் அளிப்பார். இட்டர்னல் லைஃப், நித்தியமாய் வாழக்கூடிய இந்த பெரும் பாக்கியம். ஆகவேதான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் கூட சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்வோம். மகிமையும் கனத்தையும் அழியாமை நாம தேடுவோம். அழிந்து போகிற உலகத்தை அல்ல, மாயை எல்லாம் மாயன்னு சொல்றார். மாயான இந்த உலகத்தை நாம தேடாம நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை தேடும் போது அவர் நித்திய ஜீவனை அளிப்பார். ஆகவே தொடர்ந்து நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற காரியங்களை நாம செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசுக்கு நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நற்கிரிகளை செய்துள்ள இருக்குவதை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.